என்ன ஒரே அடியில தண்ணி வந்துருச்சு? என்ன இடிச்ச அடியில என்ன தொட்டோட தண்ணி வந்துருச்சு? என்னாச்சு? உடம்பு சரியில்லை. உடம்பு வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடியில தண்ணி வந்துருச்சு. உடம்புல டாக்டர் பக்கம் இங்க யாரும் பக்கம்றீங்க? அப்பா விக்டர் எங்க இருக்காரு? விக்டர் அப்பா டாக்டர். டாக்டர் யா காது கேக்குமா கேட்காத உனக்கு? டாக்டர் நாளைக்குமா போய் பார்க்கணும். டாக்டர் இங்க வந்து பார்க்க சொல்லு. என்னத்துக்கு உடம்பு டாக்டர்? அவருக்கு தேவையில்லை. நம்ம வந்து பார்க்க சொல்லியா? எனக்கு அவளை போய் பார்க்கணும். போலீஸ் நான் சொல்ல கேளுப்பா. என்ன எப்படி கோவப்படுற? ஏன் கோவம் வரமாட்டே? ஓமே இடிச்சாவே கோவப்பட நீங்க நீ விடுங்க. நீங்க கோவப்படாதா? எனக்கு வர அது பேசாத. ஒரு இடியில தண்ணி வந்துச்சு. போல தண்ணியை கொடுப்பா. ஓ தண்ணி கீழ போறது தெரியுமா? நீ இடிச்ச அடியில தண்ணி வந்துருச்சு. நீ சும்மா இருந்தா தண்ணி பார்க்காம இருப்பா. ஓ தண்ணி நீ தான பத்திரமா வச்சுக்கணும். நீ ஏன் வெளிய விடுற? நான் எங்க வெளிய விட்டேன்? நீ இடிச்ச நான் சொல்றேன் என்ன மச்சு பண்ண? நீ ஓ தண்ணி நீ பத்திரமா வச்சுக்க வேண்டியதுதானே? வாயில இருந்த தண்ணி கீழ விழுந்துருச்சு. அதுக்கு யாரு பொறுப்பு? மரியாதையா தண்ணி விடு. ஓ வாய் தான் பொறுப்பு. அதுக்கு நான் என்ன சொல்றேன்? ஒழுங்கா பேசு. நீ ஒழுங்கா பேசுவா முதல்ல. நீ பேசுறது முதல்ல பொறுமையா பேச கத்துக்க. பொறுமையா பேசு. அடிக்கிறானே அடப்பு தண்ணி போயிரு. இடிக்கல இதே இப்ப தடிச்சு போயிரு. எனக்கு பிச்சை நாரி செத்து போயிரு. போற பண்ண டப்பா டான்ஸ் ஆடுறது தெரியுது. போற பொட்டி காட்டு போய் காண்டு. போற பண்ண குடும்பமா குண்டே நடுவுல தெரியுங்க. நான் போற போச்சு வச்சு போந்து போயிரு போது. நல்லா போறாங்க. நல்லா போறாங்க. அப்படி பேசி பழகுமா? அதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வார்த்தை சொல்ற? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? அப்படி பேசி பழகுமா? நல்லா பேசி பழகு. நல்லா டான்ஸ் எனக்கு போட உனக்கு போட்டதா? அதான் நான் சந்தோஷப்படுறேன். நானும் சந்தோஷப்படுத்துறியா? சந்தோஷப்படுத்த வேண்டிய ஆளெல்லாம் டோக்கன் வாங்கிக்குவாங்களா? நீ எனக்கு மண்டை தான் தெரியும். நான் இதை போட்டேன்னா என்ன தெரியும் எனக்கே தெரியாது. இருப்பாரு ஒரு ஆம்பளைய பார்த்து போடாங்கடா. போடி போடி லூசு முட்டை. யாரை பார்த்து மூணா புள்ளா யாரை பார்த்து வாடா போடாங்க. அவுச்ச முட்டையை கடிக்கி யாரை பார்த்து எப்படி பேச? இப்படி ஒரு லேடிஸ் இந்த மாதிரி பேசு. அதானே எந்த லேடிஸ் இந்த மாதிரி பேசு? எந்த லேடிஸ் இந்த மாதிரி பேசுறது? ஒன்னேதான் இன்னைக்கு இப்பதான் சொல்றேன். இந்த மாதிரி யாரையும் சொன்னது இன்னைக்கு தான் ஒன்னேதாமா சொல்றேன். அறிவாட்டவர நான் சொன்னதே இல்லப்பா. யாரு இந்த மாதிரி இன்னைக்கு என் வாயு தவறி நான் அப்படி சொல்றேன். இத்தனை நாள் சொன்னதே கிடையாது. நீ சொத்தத்துக்கு என்ன நான் கேட்டதே கிடையாதுமா. யாரு இந்த மாதிரி உசுர வச்சுக்கிட்டு இருக்க? அப்ப நான் சொன்னதே இல்லம்மா. அப்படி அடிக்க யாரும் கை ஓகுனதே இல்லம்மா. இன்னைக்கு ஆமா நான் என்னைக்கு புதுக்கோட்டை சங்கத்துல காலர் ஓட்டுறேன். அன்னைக்கு அவர் செத்து விட்டாரு. நடிக்கிற வரைக்கும் காலர் ஓட்டு. சிவாஜி அவர்கள் நல்லதானே இருக்காரு. அவர் நல்லா நீ சொல்ற சிவாஜி. அப்பா நீ ஏதாவது சொல்லிவிட்டு போயிடாத. அம்மாடு சொல்லிட்டு போய் நினைச்சுக்க. பொம்பளை போதும் ஆண்களுக்கு மரியாதை சாணிக்கு நீ மரியாதை கொடுத்தாமா? நான் வச்சுக்க போறேன். என்ன வச்சுக்காதங்க. ஒன்னுக்கு நான் வச்சுக்க போறேன். நீ வச்சுக்காத அது சாதி வச்சுக்க. சாதி வச்சுக்க. நான் கெஞ்சில மரத்துல இருக்கேன். இப்ப ஹெச்எம்பி ஏபிபி ஒரு வைரஸ் வந்திருக்கா. அது இன்னும் சின்ன பிள்ளைகளுக்கு தான் தாக்குதா. இருமலா
செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, மிச்சு மாத்திரை சாப்பிடுங்க, வேற ஏதாவது கிளப்புங்க. நீ பேசாதமா முதல்ல. பொம்பளை முதல்ல பொறுமையா இருக்கிறது. ஆம்பளை எல்லாருமே அடக்கமா அமைதியா தான் இருக்கிறேன். எந்த வீட்டுல பொம்பளை அடக்க ஒடுக்கமா இருக்கியா? அடக்க ஒடுக்கமா ஒரு பொம்பளை இருக்கான்னு வச்சுக்க, அத்தோட ஆம்பளை தொலைஞ்சான்னு அர்த்தம். இங்க பாருமா, உன்னைய மாதிரி படப்படன்னு பேசுது இல்ல, அந்த பொம்பளைய கூட நம்பிடலாம். ஒரு வீட்டுல புருஷன் முன்னாடி சண்டை வந்துன்னு வச்சுக்க, சண்டை ஒரு நேரத்துல புருஷன் என்ன பேசுற என்ன பேசுறாங்க, எது பேசுறாங்க, மூச்சு மேல உடச்சு என்ன உடச்சு விடுவியா, கொப்பை விட்டுப்பா, என்ன கொப்பை விட்டுப்பா, அப்படி பொம்பளைய நம்பிடலாம். ஓர பேசிட்டு என்ன ஓர பேசணும், மரியாதை கட்டு பேரு என்ன மரியாதை கட்டு பேரு, மரியாதை அப்பா எடுக்கு என்ன அப்பா எடுக்க போதும். இந்த பொம்பளைய கூட நம்பிடலாமியா. நம்ம திட்டும் போது அப்படியே மூஞ்சி மோரையும் பாரு, என்னடி ஓரா பேசிட்டா ஒரு புருஷனுக்கு மரியாதை இல்லாம அப்படின்னு புருஷன் பேசும்போது ஓ ஓ ஓ வச்சுக்கிறேன். ஓ அமைதியா நல்லா பேசுற பொம்பளைய முடங்கி பேசுற பொம்பளைய கூட நம்பிடலாம் அப்படின்னு மண்டே ஆற்றான்னு வச்சுக்க, அவெல்லாம் சீரியல் வர்ற வில்லி மாதிரி எப்ப நம்மள தலையில தூக்கி போட்டு கொள்ளுவானே தெரியாது. எந்த ஊர்ல இருவாரு நான் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை, நீங்க பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை. இப்ப மணிமுத்தைய மருமையை வச்சிருக்காரு. நான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன் மருமையை. ஆமா, நான் ஒரே ஒரு விட இந்த பைப்ல தண்ணி குடிக்க வரேன். நான் சொல்றேன், ஒரு விட தண்ணி குடிச்சிட்டு போய் ரெண்டு மருமையை வந்துருக்காங்க. நான் சொல்றேன், என் புருஷன் வேலைக்கு போக முடியும், 7 மணி பசுக்கு போக முடியும், ஒரு விட மட்டும் குடிச்சிட்டு போறேன். முதல்ல புருஷன் வேலை பார்க்காம இருக்க போறாரு, வேலை பார்த்துட்டானே இருப்பாரு. புருஷன் வேலைக்கு போக எங்களுக்கு சாப்பாடு ஒரு விட மட்டும் குடிச்சிட்டு நீ மொத்தம் மருமையை வந்தாரு, ஒரு விட குடிச்சிட்டு போய் மரியாதை சொல்றேன். மருமையா இருக்கா பேசக்கூடாது, என் மருமையா கேட்டு யாரோ வச்சிருக்கேன், மருமையா இருக்கா பேசக்கூடாது பாக்குறேன். நீ எந்த ஊர்ல பேசிட்டு போற தெரியாது, பேசக்கூடாது. என் மருமையா இருக்கா பேசக்கூடாது பாக்குறேன். நீ புதுக்கோட்டை செங்கல பேச சொல்லி யாரு என்னப்பா இருப்பா உங்களுக்குள்ள என்னப்பா மருமையா இருக்கிறான்னு தெரியுது. அதானே பேச மாட்டேன்னு எல்லா விஷயத்தையும் ஒரு கூட தண்ணிக்கு நீங்க விட்டு கொடுத்து போனீங்களா? ஆனா அதுக்கு போய் சொல்ல வரும், ஆம்பளைக்கு ஆம்பளை எல்லா இடத்தையும் விட்டு கொடுத்து போவாங்க தெரியுமா? ஒரு கூட தண்ணிக்கு இப்ப நீ பொம்பளை விட்டு கொடுத்து போனியா? போகல. ஆனா ஆம்பளைக்கு ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம். விட்டு கொடுத்து போக மாட்டேன்னு சொல்றீங்களே, நீங்க உங்க மருமகனுக்காக விட்டு கொடுத்து போறீங்க, விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. நான் என் புருஷனுக்காக விட்டு கொடுத்து போக மாட்டேன். நானும் பொம்பளை நீ பொம்பளை, ஒரு கூட தண்ணிக்கு நீ முதல்ல விட்டு கொடுத்தியா? இல்ல இல்ல. ஆனா நானும் பொம்பளை தானே, ஆனா ஆம்பளைக்கு ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம். எப்படிங்க? எங்காவது தனியா வண்டியில போவேன், காவல்துறை அதிகாரி நிப்பாட்டிடுவாரு, லைசன்ஸ் ஆர்சி புக் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நீ வேகமா வந்துட்ட, இந்த ஒரு 500 ரூபாய் பையனை கட்டுறான்னு சொல்லி காசு வாங்கிட்டு முங்கா போட்டு அனுப்பிச்சுட்டுருவாரு. இதே பொண்டாட்டியை கூட்டிட்டு வரும்போது மட்டும் காவல்துறை அதிகாரி எங்களை நிப்பாட்ட மாட்டாரு. ஏன்னு அங்கதான் ஆம்பளை மனசு ஆம்பளை அறியல. எப்படி சொல்றீங்க? ஏற்கனவே பிரச்சனையோட தான் வரல. ஏன்டா நம்ம வண்டி அடிப்பாட்டி இன்னொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிய எல்லாம் பொண்டாட்டி ஏற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க நினைக்கிறியா? பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வராம இருக்கணும், இல்ல ஊருக்கு போன பொண்டாட்டி வராம இருக்கணும். பாதிக்கப்பட்ட குரூப் சூப்பர்ரா. அப்ப காலையில உங்களுக்கு சாப்பாடு உண்டு. என்ன கை தட்டுற பாரு, சூப்பர். உண்மைதானே? பாலே பாலே பாலே. நீ நோட்டீஸ் கொடுக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ரொம்ப பேசிட்டு இருக்க, நீ ரொம்ப பேசிட்டு. அதிகமா பேசாதமா முதல்ல. நீ அதிகமா பேசாத, கை நீட்டி பேசுறேன்னா ஏன்டா வேண்டாம். சரி, நான் கை நீட்டி பேசுறேன், கையை நீட்டாம பேசுறேன், அது ஒண்ணு தேவையில்லை. ஆமா, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ ஏமா வாங்கி எடுத்தேன்? எனக்கு என்னன்னு தெரியல. பீவர் அப்பா, அதுக்கு பீவர் என்னன்னு தெரியல. வாந்தி வந்தே வருது. எத்தனை நாளா? ஒரு 2 நாளா இப்படிதாங்க இருக்கு. எனக்கு முடியலையா? முடியல, உடம்பு வாந்தி ஆகுதா? வாந்தி வந்தே வருது, வயிற்ற பரட்டுது. லூசு நின்னா நம்ம கோயில் போயிட்டு அப்படியே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியானே.
எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லை. இதுக்காக யாரும் கோச்சிட்டு போறீங்க நீங்க? கோச்சிக்கலாம் போலாமா? சரிங்க. ஆமா. என்ன ஆமா. நம்மளுக்குள்ள எவ்வளவு சண்டை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முடியாதவங்க பெண்கள் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எத்தனை நாள் அவளுக்கு வாங்கி வருது? ஒரு வாரமாவா? இப்ப கேக்குதா? டிப்புக்கு டிப்புக்கு கேக்குது. கேக்குது, நல்லா கேக்குது. நீ டிப்புக்கு டிப்புக்கு கேக்குதா? இங்க பிடிச்சு கொடுக்கு கேக்குதா? என்ன எதை கொண்டு எங்க வைக்கிறீங்க? அங்க வச்சா அப்படிதான். நீங்க டாக்டர் தானங்க, உங்க காது தான் வைக்கணுங்க. இல்லம்மா, முதல்ல உனக்கு காது கேக்குதான்னு நான் செக்அப் பண்ணணும்லமா. எதுக்கு தெரியுமா டாக்டர் இப்படி வச்சு பாக்குறாரு? ஆம்பளை வந்தோடனே இப்படி பாக்கெட் பக்கம் வச்சு பாப்பாரு. காசு இது வச்சிருக்கானால ஓசில மங்களம் பண்ணிட்டு போயிடுவானா என்னன்னு தெரியல அப்படிங்கிற கண்ணுங்க. செக்அப் பண்ணி பாப்போம். வாமா, நல்லா இருக்கா? அருமையா இருக்கா? என்ன நல்லா இருக்குடா? நல்லா இருக்குமா? டாக்டரை பார்த்து ஏமா உனக்கு காத்து எடுத்து பூத்து பூத்துன்னு போகுதா இல்ல அடைச்சு வச்சிருக்காங்க? ஏமா முதல்ல கேக்குது சார். சார் வாங்க சார், கம்பவுண்டர் சார். சார் சார் இதான் கம்பவுண்டர். ஏற்கனவே கம்பவுண்டர் தான் வந்தாரு. ஏமா உனக்கு என்ன பிரச்சனைங்கிற நீ வந்து கவலைப்படாத. உனக்கு பிரச்சனை சார் எப்படி போகுது? மசில புடுங்க போகுது. எப்படி போகுது? எப்படி போகுது? இத புடுறாங்க சொன்னா இன்னும் டாக்டர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கம்பவுண்டர் இல்லாத நேரத்துல டாக்டர் வேலை எடுத்து கம்பவுண்டர் உள்ள வந்து வேலை பார்க்குற மாதிரி தான். என்ன பிரச்சனை நான் கண்டுபிடிச்சேன். நீ எலும்பு இல்லாததை பிடிச்சி சூப்பி இருக்க. எலும்பு குழம்பு சூப்பி இருக்க. நெஞ்சில சொரல் விழுந்திருக்குமா? பவுரு ஊதி எடுத்தோம்னா சரியா போயிடும். நீ பாரு வியாழக்கிழமை சண்டை அன்னைக்கு பாரு முப்பிளையாமல் ரோட்ல வச்சு கப்பு கப்புன்னு ஒருத்தர் ஊதிக்கிட்டு பாரு. 2.5 லட்சம் ரூபாய் அந்த மிஷின் பவுர் ஊதி எடுக்கிற மிஷின். பவுர் ஊதுறப்ப ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ஆடுங்க நெஞ்சில் உள்ளது வயிற்றுக்கு வந்துடும். சும்மலை கோச்சுக்காது வச்சுக்கிட்டீங்களா? ஊத போய் நல்லா சாமியை கும்பிடுங்க. உங்க குலசாமியை நினைச்சுக்க. சாமி இறைவா இந்த பிள்ளைக்கு தோட இந்த எல்லாம் முடிஞ்சிடும். பரலோகத்திற்கும் பிறாவே எதுக்குடா அடிக்கிற? நீ பேசாம நான் போல பையன் வச்சுக்கமா. ரெடி 1 2 வாய தரமா. சார் நீங்க ஏன் சார் இருக்கீங்க? கொடல பரட்டுடா. அத ஊது போது ஆதாரம் சொன்னடா. அந்த நெஞ்சுக்குள்ள ரைஸ் வந்துருச்சு பாத்தியா? ஆகா சார் இல்ல அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன். நெசமாவா? இது 5.5 லட்சம் ரூபாயா? இது அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தது. ஓஹோ இதுல ஊதி எடுத்தோம்னு வச்சுக்க. சரி சார். அது குடலு குண்டாடி எல்லாம் வெளியில வந்துடும் சார். சார் பாத்து பக்குவமா அடி வைத்து தானே வலிக்குது. ஆமா அளந்துக்கணும். இருமல் வேற ஓவரா இருக்கா? நெஞ்சுக்குள்ள அடி வைத்து வந்துருச்சியா? சார் இப்ப எப்படி சார் 1.5 ஃபீட்ல இருக்கு. இல்ல இந்த மிஷினி இந்த மிஷினை என்ன அடி வைத்து வந்தனால வாயில வச்சு ஊதுனா சுத்தப்பட்டு வராது. சரி சார். அட உட்காந்து யோசிக்க விடுங்க. யாருலையா யோசிக்க உட்காந்து போடு. பிடிச்சுக்கப்பா மருந்து ஊத்தணும். ஏமா நீ வாயில இருக்க மருந்து இங்கேமா. நீ மருந்து இருந்து ஊத்துற நேரத்தில் ஆடாத அசைஞ்சாத. சார் சார் என்ன மருந்து சார்? மருந்து மாறி போச்சுமா. மருந்து மாறி போச்சுமா. மருந்து மாறி போச்சு. இதை நானே சரி பண்ணி விட்டுறேன். மருந்து மாறி போச்சுடா சார். ஏதா மருந்து நீ எடுக்கிறீங்கயா? நீ ஒண்ணு எடுக்க வேண்டாம். இல்ல சார். சார் அவருக்கு இதே மாதிரியே வாட்டி வாங்கிட்டா இருக்கா. சரி கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு நான் அதோட வரல. டெம்போ ஓட சிங்கம் சூரியாவா அறிவாளர்கள கோழி பிடிக்க போற மாதிரி தீபாவளிக்கு திருட்டு கோழி பிடிக்கிற மாதிரி. சிங்க
சூர்யா மாதிரி பேசுறானா நீ என்ன ஓகே அடிச்சா 2 ரிசல்ட் ஓடி அடிச்சா 2 டெஸ்டா இல்ல பழைய வியாபாரம் பார்க்க போறியா யோ அது விடியா உனக்கு வரல இந்த சாமி படம் பாத்தியா அதுல விக்ரம் சார் பேசுவார்ல எப்படி பேசுவார் நல்லா சுத்தி தான் ஒரு சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி டெப்டி கமிஷனர் போலீஸ் திருநெல்வேலி எங்க ஒரு சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி ஐயோ அட இந்த ஆக்சன் சொன்னதுக்கு அப்புறம் கேடா என்னடா மூணாவது ரேடியோ தூக்கி போற மாதிரி ஒரு சாமி 2 சாமி சுத்திரடா ரவுண்ட் அடியா ஒரு சாமி 2 சாமி 3 சாமி 4 சுத்திட்டே ஒரு சாமி 2 சாமி 3 சாமி 4 செப்டங்க வாடகைக்கு விட்டுருக்கேன் பாத்திருக்கியா 4 செப்டி டேங்க் வாடகைக்கு விட்டுருக்கியா ஏய் டெப்டி கமிஷனர் போலீஸ் திருநெல்வேலி சிட்டி செப்டி டேங்க்லடா நீ போடா போச்சு அது மைக்கிட்ட செப்டிட்டாக ஆயிருப்பிருக்கு சுத்தப்பட்டு வர மாட்டேன் சரிங்க நானே உனக்கு சரி பண்ணி விடுறேன் எல்லாத்தையும் சரிங்க எப்பங்க சரி பண்ணுவீங்க நாடகம் ஆரம்பிக்கிறப்ப நின்னாரு அதே என்ன 2வது பாட்டு பாடுறப்ப இங்க வந்து படுத்தாரு நான் என்ட்ரன்ஸ் ஆகுறப்ப அப்படி கையை காமிச்சிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் படுத்தாச்சு அவரே மயங்கிட்டாரு அவர் மயங்கல அந்த பாட்டு மயங்க வச்சிருச்சு இல்ல இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு அட இந்த புது பாட்டு வர மாட்டேங்குதேடா ஏ ஜலமுல ஜக்கு ஜலமுல ஜக்கு பாட்டு பாட போறான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அடி ஒத்த கல்லு ஒத்தையா ஒத்தையில போடுறே நீ அப்படியா கேச்சுப்பா அந்த நாயகருக்கு போடப்பா சொரிநாயா சொரிநாயா யாரை பார்த்து சொரிநாய்ங்கற சங்க கடிச்சிடுறேன் அப்புறம் நீதாம்மா சிரமப்படணும் சங்கு தெரிஞ்சு போச்சு நீதான் சிரமப்படணும் ஏமா அப்புறம் சொல்றேன் என்ன அதே சொல்லிட்டு இருக்காரு என்ன நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு கேளுங்க நாயை பத்தி பேசுறியே நாய் எப்படி தெரியுமா குலைக்கும் நாய் வாயில் தான் குலைக்கும் அப்புறம் சூத்துல குலைக்கும் முன்னாடி பொட்ட நாய் போகும் பின்னாடி ஆம்பளை நாய் போகும் இந்த ஆம்பளை நாய் பொட்ட நாயை பார்த்து எப்படி தெரியுமா குலைக்கும் சைஸா கஞ்சிலதா என்ன உன்னை 2 மணி நேரம் விரட்டிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்க போன வர மாட்டேன் இந்த கருப்பு நாயோட இழுத்துக்கிட்டே கிடந்த இது சைஸா கஞ்சிடுது சரி ஆம்பளை நாய் எப்படி குலைக்கும் எப்படி பொட்ட நாய் எப்படி குலைக்கும் பொட்ட நாய்க்கு மூடு சரியில்லைன்னு அர்த்தம் ஆள் மூஞ்சும் போற எப்போ பார்த்தாலும் பின்னாடி வந்திருக்கு பின்னாடி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பொழந்த மாதிரி பொழந்து போய் கிடக்கு போங்கடாங்கிட்ட ஆள் மூடு அப்போ மூடு சரியில்லைன்னு அர்த்தம் நல்ல மூடோட இருக்க பொட்ட நாய் என்ன எப்படி குலைக்கும் சொல்லி குலைக்கிற வேலையே கிடையாது சிக்னல் மட்டும்தான் நாக்க திருத்தி குண்டிய அடிச்சுன்னு வச்சுக்க மேட்ருக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப ஏய் இந்த நாய் என்ன மூடுல இருக்குன்னு பாப்பா ஏமா சரிங்க நீ மன்னார்குடியில மாடியில் ஆனை குடி இருக்க ஆமாங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்க வீட்டுக்கு கீழே வெள்ளைக்காரங்க குடி இருக்காங்களா ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சோம்மா எப்படி ஆமா நான் உங்க வீட்டு வழியா வந்தேன் அழகேசனே
வீட்டுக்கு கீழே வெள்ளக்கார குடி இருக்கா தெரியுமா உனக்கு? இல்ல தெரியாது. எனக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சா? வீட்டு வழியா வந்தேன். புருஷன் முன்னாடி 2 பேரும் சாமி கும்பிட்டுப்பா அவ்வளோ இருக்கு. சரி. ஒரே சத்தம் அந்த பிள்ளை என்ன? ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் ஓயே. என்னங்க இது? ஐயா ஓம் சத்தின்னு கும்பிடுவாங்க இல்ல முருகன் கும்பிடுவாங்க இல்ல ஐயப்பன். ஓஹோ அவங்க இங்கிலீஷ்ல கும்பிடுறாங்க. இப்பதான் தெரியுது. ஓ மை காட் ஓ மை காட் அப்படின்னு என்னங்க? அது இறைவனை கும்பிடுறது. பரவச நிலை அடைஞ்சிட்டாங்க. ஓ மை காட் 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 ஓயே. ஓ மை இந்த மாதிரி கேள்விப்படவே இல்லைங்க. வெள்ளக்காரங்க அப்படிதான் சாமி கும்பிடுவாங்க. ஓ மை காட் குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா. எனக்கு போட்டதா இல்ல உனக்கு போட்டதா? ரெண்டு பேரும் ஈக்குவலா. இது என்னது? என்ன சத்தியமா நீ 4 மணிக்கு எனக்கு போன் பண்ணும்போது தெரியும் மச்சான் கிளம்பிட்டியா மச்சான். எங்கடா தோரம் மணப்பாறை போய் சீன் எடுத்துட்டு வரேன். அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன். அடியே அடியே இவளே என் வாழ்க்கை பாராட்டு பிறந்தவளே. இல்ல இல்ல அப்புறம் ஆச்சுக்கோ. இப்படி போட சுத்தப்பட்டு வராது. ஆமா 4 போடாத நறுக்குன்னு தனித்தனியா போட்டுறணும். ஓகே முத போடு நம்ம போடு அடுத்த போடு எங்க போடு எப்படி வேணாலும் போட்டுக்குங்க. ஓகே இந்த நாய் கிளம்பிருச்சியா? எலெக்ஷன் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. சீசன் முடிஞ்சிருச்சு. சீசன் முடிஞ்சு இப்ப மனுஷன் திங்கிறதெல்லாம் நாய் தின்னுபிட்டு அது கிடக்க மாட்டேங்குது. பிளாட்டி ராஸ்கல் தொறக்கண்ணு சாமி கைய புடிக்கண்ணு சாமி அடி பஞ்சவர்ண பச்சை கிளி மாம புடிச்ச பச்சை கிளி புச்சு கிளினே புச்சு 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 கிளியா? பஞ்சவர்ண பச்சை கிளி மாம புட்டு புச்சு கிளிடா. மூடு வாய மூடு.
உன்னைய போய் நான் சுண்ணாம்பு வாங்கிட்டு வர சொல்லி ஊர்ல உதவாங்கினேன் பாரு. வெத்தலை 5 ரூபாய்க்கு வெத்தலை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாப்ல. சுண்ணாம்பு இல்லை, சுண்ணாம்பு வாங்க போனேன்னு பார்த்தா அங்கே ஒரே சண்டை பொட்டி கடையில். சுண்ணாம்புன்னு கேட்க முடியல, வம்புல் தருவாப்டியா? இந்த 2 பல்லும் ஓட்டல்ல. ஆமா, சுண்ணாம்புன்னு வராது. சொல்லுங்க பாப்போம். வேண்டாம், இங்கேயும் சண்டை வந்துடும்னா இங்கேயும் சண்டை வந்துடும். அடி பஞ்சவர்ண அடி பல்லாங்குழியாட வாடி. அடியே போடி பச்சை சிரிக்கு மிசமுறி அடிய போடி வசதிருக்கு. காலை தூக்காதம்மா. என்னதான் ஆம்பளை எந்த வேலை செஞ்சாலும் அதை பெண்கள் செய்யக்கூடாது. பெண்களுக்குன்னு தமிழ்நாட்டில் தனி சிறப்பே இருக்கு. பெண்கள் தான் நம் நாட்டின் கண்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுக்காண்டி நீ காலை தூக்கலாமா? முதல்ல காலை தூக்காத, அந்த வேலை வச்சுக்காத. ஆமா, உனக்கு இந்த வேலை தான் தெரியுமா? வேற எந்த வேலையும் தெரியாதுங்க எனக்கு. ஏமா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. ஆமாங்க, எல்லாம் ஓட்டுறாங்க. உனக்கு ஓட்ட தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? தெரியாது. பாவி, எதையுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே. உனக்கு நான் கார் ஓட்ட கத்து கொடுத்துருப்பேன்ல. என்ன சொல்றீங்க? என்ன சொன்னீங்களா? ஏங்க சீக்கிரம் எனக்கு கத்து கொடுங்க. பேசாம இருமா, உனக்கு நான் வண்டி ஓட்ட சொல்லி தரேன். எப்பங்க? நல்லா சாமியை கும்பிட்டுக்க. முன்னாடி ரவுண்டா இருந்தா இது மாதிரி பாரு, ரவுண்டா. அது பேரு ஸ்டீரிங். கீழே 3 இருக்கும் பார். அங்க பார்க்காதமா, கீழே ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச் இருக்கும். முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே ஸ்டீரிங்ல கை வச்சுக்கோ. கிளட்சை பிடிச்சிட்டு கீழே யோ அடங்க வாயா. நீதான் இந்த பிளே கியர். இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். நீ வேட்டி ஏத்து கட்டியா? மச்சான் அருமையா சிக்கிட்டாரியா இன்னைக்கு. வாயா, இந்த பிள்ளைக்கு நம்ம தான் வண்டி ஓட்டு. நீ அங்கிட்டு போமா. முதல்ல எங்கிட்டு போக? அங்கிட்டு போமா. எங்க போறாரு? ஏங்க வாங்க போவோம். திரும்ப நீ தான் இன்னைக்கு கியர். வா, சிலாம்பு கிளாம்பு ஏத்திர. யோ ஒழுங்கா மாட்டியா? புரியா பஸ்ட் நல்லா பின்னாடி விடியா. கிழிச்சு இழுத்துச்சுன்னா ரத்தம் ஊத்திரு, சடை வச்சிரு. ஏற்கனவே ஒழுங்கா அதை பிடியா, இதை பிடியா. ராட பிடிக்க நீ எந்த ராட பிடிக்கிற? முதல்ல என்ன பண்ணணும்னா, வண்டியை இருமாமா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வாயா, பக்கத்தில் வாயா. கியர் பக்கத்தில் இருக்கும் தெரியுமா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணாக்குள்ள கிளச்சில் காலை வச்சுட்டு கீழே போட்டோம்னா ஃபஸ்ட்டு கியர். அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமாக போகும். அப்படியே வண்டி இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணும்னா கிளச்சை மிதிச்சாக்க அப்படி மேலே ஏற்று. செகண்ட் கியர் பாஸ், வேற ஒன்று. அப்படியே வண்டி இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணும்னா இழுத்த வாக்கில் அப்படி மேலே ஏற்றி.
யூனிட் காலியா உள்ள 2 கோன்பால் ட்ரெஸ் கிரீஸ் போடாம கிடக்கும் போல இருக்கு. கிருட்டு கிருட்டுன்னு சவுண்டு வேற கேட்குது. அப்படியே இழுத்த வாக்குல அப்படி இழுத்து அப்படி மேல இல்லையா ஏன் அவசரப்படுற ஒரு பொம்பளை பிள்ளை வண்டி ஓட்ட பேசாம இருக்க மாட்டான். அப்போ வண்டி நல்லா வேகமாக போயிட்டுங்களேன். திடீர்னு ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி ரிவேர்ஸில் வரணும்னா என்ன பண்ணலாம்? கிளத்தை பிடிச்சாக்குல ஒரு கிண்டு அப்படி கிழத்து அப்படி மேலே டங்கு ஏற்றணும்ச்சுக்க சுத்தமா முடிஞ்சிடும். நீ ஏன் கூட நாடகத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த ஆசையை விட்டுரு. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்போ எப்படி கேர் போட்டு எப்படி வண்டி ஓட்டினாரோ அதை மட்டும் முதல்ல இருமா. சாவி போடணும். இது என்ன டைட்டானிக்? சாவி போடணுமா? கதாநாயகியா? டைட்டானிக் கதாநாயகி. நான் தான் ஜாக். நீங்க என்ன? ஜாக்கி. இந்தமா என்னங்க? ரோஸ் சாவி ஒரு ஓட்டர் சார். சாரி பாஸ். சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? ஏங்க நான் என்ன பண்ணணும்? வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? லைட்டா கியர்ல கை நான் என்ன பண்ணணும்? நான் பிடிக்கிறப்ப மட்டும் என்ன இந்த பிள்ளை வண்டியை ஓட்டல அதுக்குள்ள கீரை திருப்பிக்கு அங்கே போற சார். என்ன சார் பண்ணணும்? கீரை லைட்டா கையை வை. என்னங்க கையை எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். இப்ப கையை வை. இந்த வாய ஏன்டா டேய் நான் பிடிச்ச ஆட்டப்ப மட்டும் ஐயோங்கிற பல்லு வேற இல்ல. கையோத்துல கண்ணத்துக்குள்ள லொடக்கும் உள்ள ஓதியா. ஃபர்ஸ்ட் கியர் போடுமா, செகண்ட் கியர், தேர்ட் கியர். அப்படியே பிடிப்பா. இங்க வா. முன்னாடி 2 பக்கம் பிடிப்பா. அப்படியே பிடிப்பா. ஏமா இப்ப மட்டும் சீனு சொல்லு. அப்புறம் பிடிக்கிறப்ப ஆடு வாய பொழுது ஒரு உயிரை கொல்ல பத்தியா? எது அது ஏற்கனவே செத்த பாம்புதாம்மா. இத உயிரை கொன்னா என்ன கொல்லாட்டி என்ன? ஆமா நல்லா ஆடுற நல்லா பாடுற. நீங்க நல்லா ஆடுறீங்க பாடுறீங்க பேசுறீங்க. ஆமா ஆமா. நீ ஏமா கஷ்டப்படுற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணி நான் தான் உன்னை காப்பாத்த போறேன். காதல். நான் என்ன குளத்துக்குள்ள மூச்சு விடாம கிடக்குறேன் காப்பாத்துறதுக்கு? இல்ல கடல்ல இது இருந்துட்டானா? கடல்ல மூழ்னா கூட முத்தோடு தரலாம். ஆமா. காதல்ல மூழ்கையும் பிச்சை தான் எடுக்கணும், வேற வழியே இல்லை. கவர்மெண்ட் பஸ் கலர் பச்சை பொம்பளை நம்பினாங்கன்னு நம்மளும் எடுப்பாங்க பிச்சை, வேற வழியே இல்லை. ஐயோ வாடா. அதிகமா மேக்கப் போடுற பொண்ணு ரொம்ப நாளா கடையில விற்காத பண்ணு நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன் இன்னைக்கு எல்லாம் மேக்கப் போட தான் அலையுது. ஊசி போயிருவோ. ஒரு வயசுன மாட்டேன். சமைஞ்சு 10-15 வருஷம் இருக்கும். 10-15 வருஷத்துக்கு மேக்கப் தான். டேய் நீ ஒன்றும் இல்லை. வெயிலில் கொஞ்ச நேரம் நடக்க விட்டு பாட்டு வேர்த்து விழுகிறப்ப கருங்கோடு ஒன்று விழுந்து கிடக்கும் வேகத்தட மாதிரி. எல்லாம் மேக்கப் தான். நம்பி ஏமாந்துடாதீங்க. காதல் உங்களை பார்த்தோன்னு எனக்கு வந்த காதல். என்ன காதல்? நிலவு ஒரு பெண்ணாகி உளவு கலையுதோ. வேற பாட்டு பாடுங்க. நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற கொலலோ வங்காள கடலே என்ன உல்லாச விரலே காளி மகளே நாம் காளிங்களே என்ன மாமா உதா குஞ்சிடனுமானே ஒரு மாமா அம்மா காத்திருக்கிறானே வங்காள கடலே என்ன உல்லாச விரலே அடியோ காளி மகளே. பட்டாளே பாடே தொண்ணூறு நேரம் ஆட்டாடு ராம பகல் தூத்தோவரே பலோடு தேனும் எப்போது வேணும் எப்படி கல்லூர் பாடே உன்னமத்தானே உன்னாலே தாண்டாது தூண்டாது மகளே
நேரம் உன்னை தொட்டா கையில் தட்டுது தட்டுது பாரு பொன்னோருக்கு இப்போ வந்தது நேரம் உன்னை தொட்டா கையில் தட்டுது தட்டுது பாரு தக்காளிதா தங்க உடல் பப்பாளிதா பப்பாளிதா தங்க உடல் தக்காளிதா ஒரு சந்தோஷத்துல அந்த கிளியோ சனக்கிளியே சந்தேகம் முளைக்கே நமா சின்ன குயிலே வண்ணமயிலே முளைக்கு தாழமா என்னோடு பாடு குத்தாலம் போடு என்னோடு ஆடு மத்தாரம் போல கல்யாண சமய பாடும் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் அருமைகளுக்கு போடும் உங்களை பார்த்தா எனக்கு வந்துருச்சு அல்லவா தம்பி ஹலோ 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 கோயிந்தா கோயிந்தா தயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே ஐயா தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இன்று நீ இல்லாத வாழ்வு வாழ்வு மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே நீ இல்லாத வாழ்வு மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் உன்னோடு மார்பில் சாயரும் மாலை மங்களம் பொன்னாரும் நாடு வாய்க்குமா நீயும் நாடுதான் புத்தகம் நாளம் தோன்றுமோ பொழுதுதான் இந்த பொழுதுதான் என்ன சாந்தி கோயிலுக்கு பூமுடி எடுத்தியா மண்டையில் என்ன சாந்தி மேலே பிராந்தி வாட வருது